திராவிட பேசுறது பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக பேராசிரியர் மதுரா மேடம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவங்க கட்சியோட தேர்தல் வெளியிட்டிருக்காங்க. அதுல சொல்லியிருக்காங்க, அதாவது 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி கொண்டுட்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. கட்சத்தீவை நீட்டிட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறையை கொண்டுட்டு வருவோம் என்று சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்த கேள்விக்கு அப்புறம் போயிடலாம். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு கட்டா வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ தொடர்ச்சியாக தனிச்சு போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இதையும் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல ஒருத்தருக்கு தேர்தலை நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லையாங்க, தேர்தல் வாக்குறுதி கூட கொடுக்க கூடாதாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம முதல்ல வாழ்த்த சொல்லிக்கிறோம். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்குள்ள வரலாம். அதாவது இது வந்து நடைமுறை சாத்தியமான, எனக்கு இந்த 50% பெண்களுக்கு கொடுக்குறோம் தேர்தலை நிக்கிறதுக்கு இப்படின்னு சொல்லும் போதாகட்டும், அல்லது வந்து தனி தொகுதியா கொடுக்குறோம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்றதாகட்டும், இப்போ வந்துட்டு ஒரு 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்றதாகட்டும், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு திரைப்படத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. வடிவேலு கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுங்க அண்ணன்னு கேட்பாரு. அது அப்பவே இல்லன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு பதிலா அண்ணன் கிட்ட தானே கேக்குறான், நல்லா கேள்டான்னு சொல்லி அவன் அவனுடைய பிரச்சனை எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லி இது இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு கடைசியா வடிவேல் சொல்லுவாங்க 500 ரூபாய்க்கு போயிருவாங்க. அண்ணனை நம்பி நீ கேக்குறடா, ஆனா உங்ககிட்ட குடுக்கறதுக்கு ஒரு 10 காசு கூட இல்லையேன்னு அப்படின்னு அந்த பாக்கெட்டை இது பண்ற மாதிரி ஆட்சிக்கு வந்தாதானங்க இதெல்லாம் பிரச்சனை. அப்பதானே இது வந்து சாத்தியம் இல்லையா, இதுக்கு இதெல்லாம் வந்துட்டு நெறிமுறை, இது எதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையா நிக்குது அப்படின்னு யோசிக்கணும். அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம பள்ளிக்கூடத்திலயும் கல்லூரிகள்லயும் ஒரு தலைப்பு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. என்ன அப்படின்னா, பேச்சு போட்டியில அல்லது கட்டுரை போட்டியில நான் முதல்வரானால் அல்லது நான் பிரதமர் ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுப்போம். அதுல பிள்ளைங்க அவங்களுடைய படைப்பு திறனை வெளிப்படுத்துற மாதிரி பல இதை வந்து அப்படியே பட்டியல் போட்டு கொண்டு வந்து கற்பனையில எவ்வளவு வேணா பேசுவாங்க. ஆமா, கற்பனையில என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா, அப்படியே மேலேயே பறக்கலாம், கீழேயே நடக்காம போகலாம், இது எல்லாத்தையுமே செய்யலாம். அப்படியான ஒரு நிலைப்பாட்டாதான் இப்ப வந்து நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு பேசுற இந்த வாயி, இந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி தொகுதி மறுசீரமைப்புக்காக ஒரு கூட்டம் நடத்துச்சு இல்லையா, அப்போ எங்க போச்சு சொல்லுங்க? தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். மொத்தம் 63 அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு கட்சிகளுக்கு எல்லாம். அதுல வந்திருந்தவங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 58 கட்சியை சார்ந்தவர்கள் பிரதிநிதித்துவத்தோட வந்து கலந்துட்டாங்க. நீங்க எங்கெங்க போனீங்க? இன்னைக்கு வந்துட்டு நான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறேன் சொல்றாரு, ஒரு எம்பி வேணும்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அவங்க ஒரு ஆபத்தை கொண்டுட்டு வந்து வச்சாங்க. மக்கள் தொகை அடிப்படையில நாங்க வந்து மறுசீரமைப்பு பண்ணுவோம். அப்போ எவ்வளவு பெரிய ஆபத்து, அதுக்கு இவர் முன்னுரிமை கொடுத்திருந்திருக்கணும் இல்ல? அப்ப இப்ப புரியுதா? அண்ணன் கிட்டதானா கேக்குற அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றாரே தவிர, ஆனா உண்மையிலேயே இவர் அந்த போராட்டத்தின் போது இல்ல அந்த களத்துல நிற்கக்கூடிய நபரான்னு கேட்டா இல்லை. அதுதான் உண்மை. அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன, இன்னைக்கு தோழர் சிவா திலீபன் அவர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. எதற்காக வீரமரணம்? தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பு அப்படின்றது ஒன்றிய அரசு சார்ந்த அந்த அலுவலகங்கள்ல ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படின்றத மே 17 இயக்கம் வந்து முன்னெடுத்து இந்த ரயில் நிலையங்கள் தோறும் அந்த இந்தியை அழிக்கக்கூடிய ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுல இத்தனைக்கும் அந்த தோழருக்கே கூட இப்படி வந்து உயிர் தியாகம் செய்யறதுல விருப்பம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துக்கு அந்த தோழர் தள்ளப்பட்டிருக்கார். ஏன்னா மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்லும் போது கூட இப்படிதான் சொல்றாரு. ஆனா ஒரு உணர்ச்சி வேகத்துல இன்னும் வந்து இந்த மக்களுக்கிட்ட அந்த உணர்வு வரலையே அப்படின்றதுக்காக ஓடி வரக்கூடிய அந்த ரயில் முன்பு பாய்ந்து இன்னைக்கு வந்து உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்னு பாக்குறோம். இவர் தமிழன், பச்சை தமிழன்,
இன தூய்மை, வேற மொழி பேசுறவங்க யாருக்குமே வந்துட்டு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு இருக்க கூடாது, அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு பேசக்கூடிய இந்த நபர் இன்னைக்கு எங்க போயிருக்காரு? தமிழுக்காகத்தானே அவர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல இவரை நம்மளால பார்க்க முடியுதா? இல்ல இந்த போராட்டத்துல நானும் இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டாரா? இல்லவே இல்லையே. எந்த ஒரு இதுலயும் இவர் கலந்து. ஆனா ஆடு மாடுக்கு போராட்டம், ஆடு மாடுக்கு மாநாடு அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றாரு. அப்போ எங்கேயும் சேதாரம் இல்லாம, எங்கேயும் சின்ன பின் ஆகாம இப்படி ஒரு முயற்சியை முன்வைக்கிறாருங்களா? மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கைங்கிறாரு. அப்போ இவர் என்ன மக்களை, இளைஞர்களை என்ன மாதிரியான கோட்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றாரு? இதனால தமிழ் மட்டும் படிக்கிறதுனால என்ன நன்மை வந்துட போகுது? அதாவது நம்ம ஏன் 2 மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ் நம்முடைய தாய்மொழி, இந்த மாநிலத்தினுடைய மொழி. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஏன் 2வதாக ஆங்கிலத்தை நம்ம கொண்டு வரோம்? ஏன் ஆங்கிலத்தை படிங்கன்னு சொல்றோம்? ஏன் திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக, திராவிடர் கழகம் ஏன் அதை சொல்லுது? தந்தை பெரியார் ஏன் சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ இவங்க தமிழுக்காக பேசுற மாதிரி பேசிட்டு ஆங்கிலத்துல கூட நுழைச்சிருவாங்கடா, ஆங்கிலத்தை உள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர் மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஒருத்தன் தமிழ் மொழியை தாண்டி உலகத்தோடு உரையாடுவதற்காக ஆங்கில மொழியை கத்துக்கிட்டாங்கன்னா அவனுக்கு இயல்பிலேயே ஒரு தன்னம்பிக்கையும், அதாவது தமிழ் படிச்சவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவுன்னு சொல்ல வரல, இது உலகத்தோடு உரையாடுவதற்கு இந்த மொழி தேவை. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, இன்னைக்கு செயற்கை தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறமா மொழியினுடைய தன்மையே வேற. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி உலகத்தோடு, உலக நாடுகளோடு, இங்க இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல பிறந்த குருவிகள் கூட கூடுகட்ட அஞ்சக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒருத்தர் உலக நாடுகளுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆங்கிலம் தேவையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிப்பிச்சோம். அதை மட்டும் படிப்பிக்காம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நீங்களும் நானும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருப்போமா? இந்த அரசியலுக்காகத்தான், இந்த சூழ்ச்சிக்காகத்தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு மொழி கொள்கை போதும், ஒத்த மொழி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நம்ம என்னைக்குமே தாய்மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது, நம்ம தாய்மொழிக்கு ஆதரவானவர்கள் தான். ஆனால் நம்முடைய முன்னேற்றம் இத்தோட நின்று விடக்கூடாது. உலக அளவுல நம்முடைய மொழியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய மொழியில நம்முடைய மொழியை மொழிபெயர்த்தால் தான் முடியும். இன்னைக்கு ஏன் திருக்குறளை எல்லாரும் தூக்கி பிடிக்கிறாங்க? ஜியு போப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கல அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு திருக்குறள் தெரியும்? அப்போ இவ்வளோ பெரிய நுட்பமான செய்திகள் அதுல இருக்கு. இத பத்தி எல்லாம் நான் கவலையே படமாட்டேன். என்னை பற்றியும், என்னுடைய குடும்பத்தை பற்றியும், எனக்கான வளர்ச்சியை பற்றியும் தான் பார்ப்பேன். அப்போ என்னுடைய வளர்ச்சிக்கு மக்கள் தெளிவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நடக்காது. தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டுல முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவர் தமிழ் குடிகள்னு யார் அடையாளப்படுத்துறாரு? அப்ப தெலுங்கு, கன்னடர், மலையாளிகள் எல்லாம் அவங்க எல்லாம் என்ன அந்நியர்களாக்க பாக்குறாங்களா? இல்ல அவரு ஒருவேளை வேற கல்யாணத்துக்கு ஏதாவது அடி போடுறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய மனைவி யாரு, அவங்க என்ன தாய்மொழியை கொண்டவர்கள் அப்படின்றத அவர் வெளிப்படையா பேசணும். நம்ம தெலுங்கு பேசுறவங்களையோ, மலையாளம் பேசுறவங்களையோ, கன்னடம் பேசுறவங்களையோ வேற்று நபர்களாக நம்ம பார்க்கல. திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள், தமிழ்த்தாயினுடைய வயிற்றில இருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தே கொண்டாடுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க எல்லாம் தமிழ் மொழியில வடமொழி கலந்ததனுடைய அடிப்படையில தான் அது தெலுங்காகவும், மலையாளமாகவும், கன்னடமாகவும் மாறுது. அவங்களுக்கான வேர்ச்சொல் எங்க இருக்கு? தமிழ்ல தான் இருக்கு. திராவிட மொழியில இருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் நம்ம யாரையும் நம்ம இழிவா பேசல. ஆனா இப்ப இவர் சொல்லும் போது இந்த மொழி வாரிய மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இங்க இருந்து வாழ்ந்தவங்க தானே, அவங்க அடையாளங்கிறவங்களா இங்க வாழ்ந்தவங்க தான். மாநிலம் பிரிச்சதுக்கு அப்புறம் அப்படி அப்படியே அந்தந்த எல்லையில இருக்கிறவங்க அப்படி அப்படியே இருந்துக்கிட்டாங்க. இப்ப அவங்களும் தமிழர்கள், தமிழ்நாட்டுல வாழ்றவங்க எப்படி அவங்க எல்லாம் வேற எங்க வந்தேன்னு நம்ம எப்படி சொல்லணும்? எப்படி சொல்ல முடியும்? அப்ப பாருங்க என்ன மாதிரியான ஒரு மடைமாற்றத்தை இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்கணும். அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை வேறொரு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட
அந்த அம்மையாரை வந்துட்டு இன்னைக்கு அவர் வந்து கை கழுவி விடணும்னு நினைக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல. இப்போ தமிழர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா அப்போ இந்த இடத்துல யார் யாருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ தமிழ் மாநிலத்துல பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் யார்? தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்ப அவர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? அப்ப இவர் புதுசா வந்து தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா அப்ப யாரை இவர் வந்து ஏமாத்துறாரு? ஆல்ரெடி வந்து தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமைன்னு இருக்கு இப்ப இருக்கிற ரூல்ஸ். அப்போ தமிழ்ல படிக்கிறவங்க யார் வேணா வந்து படிக்கலாம், கன்னடர் படிக்கலாம், மலையாளி படிக்கலாம் எல்லாம். அப்ப தமிழ் வளரும். இவரு வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமைங்கிறாரு. இவரு சொல்றபடி படிச்சாக்க தமிழ் வளருமா இல்ல இப்ப இருக்கிற ரூல்ஸ் படி இருந்தா தமிழ் வளரும்? இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு இடம். இப்போ வட மாநிலங்கள்ல இருந்து இங்க குடிபெயர்ந்து வந்தவர்கள்லாம் கிட்டத்தட்ட அவங்களுடைய பிள்ளைகளை தமிழ் மொழியில படிக்க வைக்கிறாங்க. இந்த மண்ணுல வந்ததுக்கு அப்புறமா இந்த மண்ணினுடைய இயல்புகளும் இந்த மண்ணினுடைய தன்மையும் இந்த மண்ணுக்காக போராடணும் அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்களா? இல்ல நான் மறுபடியும் வந்துட்டு எங்க இருந்து வந்தனோ அங்கதான் போய் போராடுவேன்னு சொல்லி முடிவெடுப்பாங்களா? அப்போ இது எவ்வளவு நுட்பமான அரசியல் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இவர்களுடைய பிள்ளைகள்லாம் இப்போ சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருடைய பிள்ளைகள்லாம் என்னென்ன மொழிகளை படிக்கிறாங்கன்னு முதல்ல சொல்லுங்க இல்லையா? அவங்க ஒரே ஒரு மொழியை மட்டும்தான் படிக்கிறாங்களா, இல்ல மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்களா, அல்லது 2 மொழி கொள்கைகளை படிக்கிறாங்களா, தமிழை தவிர வேற ஏதாவது மொழியை படிக்கிறாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு சொல்லணும். இவருடைய மனைவியுடைய பிறந்த வீடும் எந்த மொழியில உரையாடிக்கிறாங்க அதையும் சொல்லுங்க. அப்போ இவர் பக்கத்திலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்களையே வந்துட்டு எதிரியாக நம்ம கண்ணை எடுத்து நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணையே குத்தக்கூடிய ஒரு வேலை இருக்கு பாருங்களேன், அந்த வேலையத்தான் செய்யறாரு. மக்களை அறிவுமயப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவங்கள வெறி தூண்டக்கூடிய ஒரு வேலையத்தான் பண்றாரு. ஒரு வெறி தூண்டக்கூடிய வேலையை ஒரு தலைவன் செய்ய வேண்டியதில்லை. அது சாதாரணமா போற வரவனே செஞ்சுட்டு போயிடுவான். ஒரு கூட்டத்தை ஒன்றிணைக்கிறது தான் தலைவனுடைய வேலை. கூட்டத்துல கல்லெறிவது என்பது தலைவனுடைய வேலையே கிடையாது. இன்னொரு இது சொன்னார் பாருங்க அறிக்கை. அதுல என்ன அப்படின்னா பாலியல் குற்றவாளிகளுக்கு எல்லாம் மரண தண்டனை. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா முதல் தண்டனை இவருக்கு தானே வரணும். ஆமா ஆமா. அப்ப அது கூட தெரியாம ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காருன்னா வந்தா பாத்துக்கலாங்க, வர்றவா போறோம் சொல்றத சொல்லி வைப்போம், நம்ம வந்தா அதை பத்தி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? என்ன எல்லாமே டைம் பாஸ்க்கு குடுக்குறாருன்னு சொல்றீங்க. அதாவது ஒரு பதட்டமா பளிச்சுனா இப்படி சொல்றாப்பா அப்படி சொல்றாப்பா நம்ம தலைவர் இருக்காரு அப்படின்னு ஒரு லைம் லைட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இதை கிரியேட் பண்றதுக்குரிய ஒரு வேலையத்தான் செய்யறாரே தவிர உள்ளார்ந்து இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இப்படியான ஒரு அறிக்கைகளை கொடுப்பாரா? அவர் அறிக்கை கொடுத்த எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்ல வரல. இப்ப 5 தலைநகரம் அப்படின்னு சொல்றாரு. சென்னையை மட்டும் தலைநகரமா வச்சிருந்து அதுலயே வந்து தொழில்நுட்பம் அதுலயே வந்துட்டு மற்ற விஷயங்களும் பண்றதுனால எல்லாம் இங்கேயே வந்து குவியறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எம்ஜிஆர் காலத்தில் கூட திருச்சியில வந்து மாத்திக்கலாம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் யாருடைய கைகள்ல இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இத 5 தலைநகரங்கள் மாத்தணும் அப்படின்னு சொன்னா மாநிலமே அதை செஞ்சு முடிக்க முடியுமா, அல்லது ஒன்றியத்தினுடைய இதுவும் சப்போர்ட்டும் தேவையா? இத பத்தி எல்லாம் அவர் பேசினாரா எனக்கு தெரியல. அடுத்ததாக வந்து மாநிலத்துல சுயாட்சி, ஒன்றியத்துல கூட்டாட்சி. இது யாருடைய தத்துவம்? நமக்கு நல்லா தெரியும். பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லிவிட்டு போன செய்தி. அதையே அவர் சொல்லிட்டே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மாநிலத்தினுடைய சுயாட்சியை தக்க வைப்பதற்கான சட்ட வரையறைகளை சட்டத்தை எல்லாம் அவங்க வந்து இயற்றுவோம். எப்படிங்க இயற்றுவீங்க? ஒரு தொகுதி மறுசீரமைப்புக்கே நீங்க வரமாட்டேன்றீங்க. இன்னைக்கு சிலிண்டர் உருளைகளினுடைய பிரச்சனை எவ்வளவு மோசமா இருக்கு, அதுக்கெல்லாம் உங்களுடைய எதிர்வினை என்ன? இத பத்தி எல்லாம் எதையுமே வந்து நான் கேட்டுக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு வந்து முதல்வர் பதவி மட்டும் வேணும், நான் முதல்வரா வந்தா இதையெல்லாம் செய்வேன் அப்படின்னா எப்படி செய்வீங்க? இதற்கான செயல் திட்டம் உங்ககிட்ட இருக்கா? இதே கேள்வியதான் தாவேக்காவை பார்த்து நம்ம கேட்கிறோம். அங்கேயும் வந்துட்டு செயல் திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டா என்னன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்களே தவிர நமக்கு பதில் என்பது கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய கூட்டம் அப்படி கைதட்டி ஆரவாரம் பண்ணுது. நீங்க உண்மையிலேயே தனிச்சு நிக்கிறீங்களா இல்ல உங்க கூட யாரும் வரலையா?
சொல்லுங்க, யாரும் வரல. நீதான் தைரியசாலியாச்ச சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அத. அப்போ ஒரு இது நரி ஒண்ணு இருக்கும், திராட்சை தொங்கிட்டு இருக்கும், எக்கி எக்கி பாக்கும், திராட்சை கிடைக்காது, கடைசியா சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு போயிடும். அந்த மாதிரி நாங்க வந்து தனித்துவமாக நாங்க தனியா நிக்க போறோம் அப்படின்னா உங்களோட யாருமே வரலையேங்க. அதுதானே முக்கியமா இருக்கக்கூடிய செய்தி. அதனால இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்றது மக்களுக்கே தெரியும், எப்படிடா முடியும் அப்படின்றது. ஆனா இவர் இன்னும் கூட இந்த கட்சியை வச்சு இன்னும் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கே. தமிழ் தாய் வாழ்த்து கூட மாத்திரன்னு சொல்லி இருக்காரு. இப்ப இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்து மாத்திட்டு பாரதிதாசன் பாட வைக்க போறேன். சரி, ஏற்கனவே புத்தக கண்காட்சியில பப்பாசி நடத்திய ஒரு நிகழ்ச்சியில தமிழ்த்தாய் வாழ்த்து, பாண்டிச்சேரியினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. பாண்டிச்சேரியினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது பாரதிதாசன், புரட்சி கவி பாரதிதாசன் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து. நம்ம அத ஒண்ணும் சொல்லல. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்த இங்க பப்பாசியில நடந்த அந்த நிகழ்ச்சியில இவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில போட்டிருந்தார். அதுக்கே எவ்வளவு பெரிய சர்ச்சை ஏற்பட்டு பப்பாசியில இருந்து ஒரு இது மன்னிப்பெல்லாம் சொல்லி அந்த இது பிரச்சனை வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு பாக்குறோம். இப்ப மறுபடியும் வந்து இத கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா அப்போ பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்தை இங்க கொண்டு வராரா? அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லையா? வேற எந்த பாடலையுமே வந்துட்டு பாரதிதாசனுடைய பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக வைக்கக்கூடிய தன்மை இல்லையா? அதையாவது சொல்லுங்க. குறை கண்டுபிடிச்சாரு, அதையும் சொல்லணும்ல. அப்போ இவரு இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா ஆளுநர் RN ரவி, அந்த ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே புள்ளியில வந்து ஒன்றிணைற மாதிரிதான் தெரியுது. அப்போ இவர் வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஃபெமிலியர், ஒரு பாப்புலாரிட்டிக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை பேசுறாரே தவிர உள்ளார்ந்து இத செய்யணும், இத நம்ம மக்களுக்காக செஞ்சு காட்ட போறோம் அப்படின்னு நினைச்சிருந்தா இதனுடைய சாத்திய கூறுகளை எல்லாம் அலசி பார்த்துதான் இத பத்தி பேசியிருப்பார். ஆனா அதை பத்தி எல்லாம் அவர் அலசி பார்த்த மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறோம். இன்னைக்கு சாதாரணமாகவே வயது முதிர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவர் வந்து தனியா கொடுப்பேன் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, அஇஅதிமுகவை சார்ந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு பாருங்க, ஆண்களுக்கும் நாங்க ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கு. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய செய்தி. மறுபடியும் தாவேக்காவுல சொன்னாங்க பாருங்க, குழந்தைகளுக்கு ஒரு இதை வச்சிருவோம், ஒரு அமைச்சகம் மாதிரி, பெண்களுக்கு ஒரு அமைச்சகம் வச்சுக்குவோம், அதெல்லாம் ஏற்கனவே இருக்குதே. அப்போ அந்த புரிதல் கூட இல்லாமத்தான் இவங்க எல்லாம் அரசியல்ல இருந்து கட்சியினுடைய தலைவர்கள்னு சொல்லி 26 தேர்தல்ல நாங்க போட்டியிட போறோம் அப்படின்றாங்க. அதனால 26 தேர்தல் என்பது திமுகவுக்கான தேர்தல். யாருமே எதிராளியே இல்லாம வெற்றி பெறாத அப்படின்னு நம்ம நிறைய இலக்கியங்கள்ல படிச்சிருக்கோம். அத இந்த தடவை நேர்லயே பார்க்க போறோம். நன்றி மேடம், மகிழ்ச்சி, வாழ்த்து.